दास जब आप पास्टर और आज का वचन प्रचार करने के लिए मुझे मौका मिला, प्रभु को भी धन्यवाद देता हूँ। ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நான் சோர்ந்திருந்த நேரத்துலையும் சரி பல முக்கியமான தருணங்களில் இந்த சபையை கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட காரணமாக இருந்தாங்க. அதுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். मैं जब प्रभु यीशु मसीह से थोड़ा टाइड में हूँ, नहीं तो मन ठीक नहीं हुआ, तब मेरे को एनकरेज करके प्रभु का दास मुझे यहाँ तक लेके आया। நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நான் செய்திகள் இது வந்து கோயில் தேசத்தில் முதல்ல நான் அவுட்டர் மினிஸ்ட்ரி இப்போ உபயோகம் பண்ணிகிட்டு இருக்க இடத்த விட்டு வெளியில் கொடுக்குற முதல் செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல ஒரு ஆசீர்வாதமான சத்தியத்துக்கு நிற்கிற சபையில் கொடுக்குறத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मैं कुवैत से अभी कलिसिया में आके पहली बार प्रभु का वचन देने के लिए मैं चाहता हूँ। प्रभु में मैं बहुत आनंद है, क्योंकि सत्य के साथ का ये सभा खड़ा हो रहा है, इसलिए அதனால் நான் வந்து உங்கள் முன்னாடி ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் கர்த்தர் அனுமதிக்கல, அது இந்த சபைக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவர்கள், சத்தியத்தை விரும்புகிறவங்க. அதனால் உங்களுக்கு மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் தேவையில்லை. ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, வசனம் யார் வேணாலும் வாசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 வசனத்துக்கு மேலே இருக்குது. கர்த்தர் எத்தனை வசனம் கொடுக்குறாரு அதை பார்ப்போம். வசனத்தை வாசிக்கிறவங்க சத்தமாக வாசிங்க. புதுசாக இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா வசனத்தை வாசித்து கருத்துக்குள்ளே வந்தது நிறைய பேர். ஆனால் நேரத்தையும் கருத்தில் கொண்டு எடுக்கிறவங்க வேகமாக வாசிக்கிறேன், சரிங்களா? ரெண்டாவது, இங்கே நான் கொடுக்குற செய்தி கர்த்தர் என் மூலமாக பேசுகிற செய்தி வசனத்துக்கு வேதத்துக்கு புறம்பாக இருந்துச்சுன்னா, யாரானாலும் சரி வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் உடனே நீங்கள் வந்து பிரதர் இது தப்பு, நீங்கள் வேதத்துக்கு புறம்பாக பேசுங்க, இறக்கி விட்டுருங்க. ஆனால் என் மேலே கல்லறைக்கு முன்னாடி அது வசனம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறத தெளிவுபடுத்திட்டு நீங்கள் பண்ணணும், சரியா? சரி, இப்போ செய்திக்கு முன்னாடி ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு போவோம். பிதாவே தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், குமாரனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா தேவனே உங்களுடைய வார்த்தையானது வல்லமை ஜீவன் உள்ளதாகவும் இருபுறம் கருப்புள்ள எந்த பட்டயத்தில் கற்கானதாகவும் ஆவி ஆத்மா ஒவ்வொன்றையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துக்கிறதாக இழுத்து தினமே யோசனை வழியிருக்கிறதா இருக்குது. அதுக்கு உங்களுக்கு கூட கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அருமையான மாலை பொழுது ஆண்டவரே உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் தேவனாவியானவரே, உங்களுடைய வார்த்தையானது எங்கள் அனைவரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணட்டும், செவிகளையும் விருத்த சேதனம் பண்ணட்டும். ஆண்டவரே இது எந்த ஆத்மா பிரிய செய்தோ அந்த ஆத்மா ரசிக்கப்பட்டு கருத்து திரும்பட்டோம்ப்பா. உங்களுடைய வார்த்தை வீணாய் திரும்பவில்லை. இந்த விதை உழைத்து கரிதலுக்கு திருப்பி செய்கிறாங்க. இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த சகலத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய செய்தி பார்த்தீங்கன்னா யார் கிறிஸ்தவர்கள்? ये दो अनाउंसमेंट मैं आपके साथ में बोलने के लिए चाहता हूँ। मैं सो मेनी वर्ड्स में प्रिपेयर करके लेके आया, लेकिन जो कुछ भी पढ़ने के लिए चांस मिल रहा है उन लोगों को चांस दीजिए। उसके अलावा सबसे पहले कौन कहता है बच्चे उन लोग पढ़िए। दूसरी बात क्या है, ये बाइबल का अनुसार मेरा मुंह से बाइबल का अनुसार ना हुआ कोई भी मेरे से सीधे बोल सकता है। இப்போ செய்திக்கு முன்னாடி அடித்தளத்தை போட்டுட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். அப்போ அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செய்தி பிரசங்கங்கள் வருதுனாலே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாளர் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கிறது. அப்போது யோவான் 16வது அதிகாரம் 7, 8, 14 வாசிங்க. யோவான் 16 7 8 14. யோவான் 16வது அதிகாரம் 7, 8 வசனம். நான் போவேனே ஆகில் தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்பேன். 7வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 14வது வசனம் என்னன்னா, அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். जाना तुम्हारे लिए अच्छा है, क्योंकि यदि मैं न जाऊं तो वो शायद तुम्हारे पास न आएगा, परंतु यदि मैं जाऊंगा तो उसे तुम्हारे पास भेजूंगा. என்னன்னா இப்போ நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் அடுத்த வசனத்தையும். இது என்னன்னா, கர்த்தர் பரிசுத்த ஆவியை உணர்த்தும் போது வார்த்தைகள் வந்து கண்டிப்பு இருக்கும், பாவத்தை குறித்து உணர்த்தும், அதுக்கப்புறம் நீதியை குறித்து உணர்த்தும். இது வந்து தேவனுடைய வார்த்தை. இன்னொன்று, இந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனோட வார்த்தை கருப்புள்ள பட்டயம். இது எப்போ வந்து வேதத்துக்கு புறமாக நம்ம நடக்கிறோமோ அந்த பட்டயம் வந்து நம்ம இதயத்தை வெட்டும். ஆறுதல் அளிக்கிறவங்களுக்கு வந்து காயத்தை கட்டி தேய்ச்சும், வேற வழியில் போகிறவங்களுக்கு ரொம்ப குத்தும். இதுதான் தேவனுடைய வார்த்தை, சரியா? அதனால் அது நம்ம இருதயம் மாம்சம் எல்லாத்தையுமே நீக்கி கர்த்தர்கிட்ட இணைக்கிறதா நம்மளை கழிச்சு காய வைக்கும். प्रभु का वचन ऐसे कहते हैं, दोनों साइड से बात करते
शक्ति के साथ हम सब लोगों को भी लेकर आगे चलने के लिए हम अपना हृदय को खोल कर दे सकता है। இப்போ அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. முதல்ல நம்ம யார் கிறிஸ்தவர்கள் அப்படின்றது ஒருத்தங்க வாசிங்க. अपोस्तल किताब அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல்ல சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சீஷர்கள். சீஷர்கள்னா நமக்கு தெரியும், இயேசுவும் கூட இருந்தவங்க, உபதேசத்தில் நிலைச்சிருந்த அப்போஸ்தலர்கள், இரத்த சாட்சியை மறைத்தவர்கள், தேவனை பிரதிபலிச்சவங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறோம். இந்த அடையாளத்துல நம்ம எதை வச்சு நம்மளை கிறிஸ்தவர்கள் கூடுறாங்க? யார் ஒருத்தர் சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்கள் அடையாளம் என்னது? கிறிஸ்தவர்களோட அடையாளம் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாங்க. இன்றைய கிறிஸ்தவர்களிடத்தில் அது இருக்கா? அப்ப எப்படி கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும்? இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கும், ஆனா இதுக்கு ஆதாரம் பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ये अपोस्तल किताब 11 अध्याय 2 और 6 में वचन कहती है, क्रिस्ती में रहने वाला कौन है? पहले अंत्योकिया में शिष्य लोगों को क्रिस्ती करके नाम बना हुआ है। ऐसे देखने के बाद दूसरा यूहन्ना की किताब 15 अधिकार में 8 वचन में क्रिस्ती में कौन कौन है करके हम जान सकता है। कोई पढ़िए यूहन्ना की किताब 15:8. மத்தேயு 12 அதிகாரம் 33 வாசிங்கன்னா, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அப்போ நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கரெக்டா? அப்ப நம்ம கிட்ட கிறிஸ்தவன்ற அடையாளமே அன்பு. இந்த அன்பு இல்லாம நம்ம காமிக்கும் போது நம்ம கனி என்னவா மாறுது? கெட்ட கனியா மாறுது. இப்போ லூக்கா 14வது அதிகாரம் 10-11 பாருங்க. मत्ती किताब 12 अध्याय 33 वचन में कहता है कि अच्छा पेड़ रहते तो अच्छा फल मिल जाएगा, खराब पेड़ मिलते तो खराब फल मिल जाएगा। अच्छा पेड़ कभी खराब फल नहीं दे सकता है, खराब पेड़ कभी अच्छा फल नहीं दे सकता है। ऐसे ही हमारा क्रिस्तीय जीवित भी स्नेह के साथ, प्यार के साथ हम अच्छा फल देना है। லூக்கா 14 அதிகாரம் 10-11 வாசிங்க வேணுமா? நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்து. லூக்கா 16:10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ये लूकोस का किताब में 6 अध्याय में 43 में क्या कहता है? पेड़ के बारे में बोल रहा है। उसी हिसाब से देखेंगे तो वो सच्चाई पेड़ कभी खराब वाला फल नहीं दे सकता है। अपना क्रिस्तीय जीवित भी हमेशा प्रभु के लिए हम अच्छा फल देने के लिए कोशिश करना है। இப்போ கிறிஸ்தவர்கள்ன்றது அன்பு இல்ல, இரண்டாவது என்ன இல்ல? உண்மை இல்ல. क्रिस्ती में प्यार नहीं है और सच्चाई नहीं है। ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஐசாயா chapter ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனம். 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ற இது சீஷர்களுக்கு வழங்கினாங்க. முதல்ல நம்ம சீஷத்துவம் இருக்கா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம் ஏறும்போது என்ன சொல்லிட்டு போவாரு? நீங்கள் என் சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு என்ன போதித்தனோ இதை சகல ஜனங்களுக்கும் சொல்லி சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள். पहले क्रिस्ती का नाम कैसे किसको मिला था? शिष्य लोगों को मिला था। यीशु ने कहा अपने चेला लोगों को सबको सुसमाचार बताकर अपना शिष्य बनाओ, उसके बाद में मेरे पीछे आओ, ऐसे बोला। அப்போ சீஷராகணும். சீஷத்துவம்னா அன்பு.
சகலத்தையும் தாங்குற அன்புக்குள்ள முதல்ல அவங்கள வழி நடத்தணும். கிறிஸ்து யாரு அப்படின்றத தெரியப்படுத்தணும். இது இல்லாம மனுஷ கற்பனை, அந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மனுஷனை ஞானஸ்நானம் எடுத்து வச்சா என் கடமை முடிஞ்சு, பரலோகத்தில் என் கிரெடிட் ஆயிடுச்சு, இதுக்குள்ள கடந்து போய் ஞானஸ்நானங்கள் கொடுக்கப்படுது. ஆனா கிறிஸ்தவன் உருவாகிறானா சொல்ல முடியுமா? கிறிஸ்தவன் உருவாக ஆமா ஹீஸ் அ கிறிஸ்டன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா கிறிஸ்தவன் இன்னையோட நிலைமை என்ன தெரியுமா? இந்த பிக்சர் யாரா மறக்க முடியுமா? யாரா ஒருத்தங்க இல்ல பிரதர் இது தவறு அப்படின்னு சொல்ல முடியுமா? குளிரும் இல்லை அனலும் இல்லை. நிச்சயமா இதானே இந்த கிறிஸ்தவத்தின் நிலை. ஏன்னா எத்தனையோ இடத்துல சர்ச்சு கட்டப்படல, மிஷனரி பண்ண முடியல, ஊழியர்கள் பண்ண முடியல. இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அரசியல் நினைக்கிறீங்களா? அந்த அரசியல்வாதி ஏன் தடுக்கிறான்னு தெரியுமா? ஆதி காலத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தன்னை இழந்து பிறருக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அன்பு, அந்த அன்பு அவருடைய நடக்கையில செய்கையிலே வெளிப்பட்டது. இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா? பெயர் கிறிஸ்தவர்கள், ஐ எம் கிறிஸ்டியன்ஸ், ஆனா கிறிஸ்து வெளிப்படல. எதோட விளைவு எங்க போகுது தெரியுமா? சுவிசேஷம் அறிவிச்சா இவன் பேசுவான்ப்பா, ஒரு கையில பைபிள், இன்னொரு கையில இந்த சர்ச்சுக்கு வரோம் கேட்கிறோம், எல்லாம் போகுது. வெளியே போயிட்டு என் நடக்கை என்ன, என் கிரியை என்ன? புறஜாதியார் உங்களுடைய நல் நடக்கைகளை கண்டு கிறிஸ்துவிடம் திரும்புவார்கள். இந்த வசனம் வேதத்தில் இருக்கு, கரெக்டா? அப்ப நம்முடைய கிரியை என்னவா இருக்கு? एक व्यक्ति क्रिस्टी में आने के बाद में सिर्फ क्रिस्टी में आया, नहीं तो हर हफ्ता चर्च में आ रहे, नहीं तो बपतिस्मा ले रहे, ये केवल नहीं है। प्रभु कैसे था ये क्रूस पर, नहीं तो प्रभु कैसे हमको बताया वो बात बोलना है, उसी प्रकार जीना है, ये क्रिस्टी लाइफ। लेकिन आजकल क्या चल रहा है? मिशनरी लोग आकर कितना तकलीफ उठाकर हमारा ऊपर, नहीं तो हमारे बीच में सुसमाचार का सुविशेष का प्रचार किया, लेकिन हम और वेरी इजी से वो पाया, लेकिन उसी हिसाब से हम नहीं आजकल नहीं जी रहा है। ஒரு கையில வேதம் இருக்கு, வெளியே போயிட்டு வேதத்துக்கு அடுத்து என்ன பண்றது? மது பழக்கம். இன்னொரு பக்கம் ரெட்டை நாக்கு, புறம்புறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? சபைக்குள்ள கலகத்தை மூட்டுறது. எனக்கு இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அழகா ஒரு இது சர்ச்சை கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? பழிப்போ போதகருக்கு எதிராக சைலண்டா 4 பேர்ட்ட போய் கொளுத்தி விடுறது. आते हैं लेकिन चर्च से बाहर जाने के बाद में गलत काम करते, दारू पीते, नहीं तो स्मोक करते, नहीं तो प्रभु का दास का दूसरा बात बोल के चुगली बोलते रहता है। यही आज का विश्वासी लोग। சபையில மேய்ப்பரோட வேலை அப்போஸ்தல வேலை. அவங்க ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும், சத்தியத்தை போதிக்கணும், ஜெபத்துல தரிசிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து உதவி ஊழியர்கள் இருக்கிறா, நீங்க சீஷரா மாறணும். சீஷரா மாறி அற்புதங்கள் அடையாளங்கள் சீஷரோட வேலை. அதுக்கப்புறம் கீழே தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் சுவிசேஷம். இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பாஸ்டருக்கு அகைன்ஸ்டா நான் ஒரு சபை ஆரம்பிக்கிறேன், இல்ல அவரோட இது பண்றது. அப்போ சபைக்கு வர மக்கள் என்ன பாக்குறாங்க? சபைக்கு வர மக்கள் எதை பாக்குறாங்க? இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இப்போ இது அப்படியே எங்க போகுது? வெளியே போகுது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நான் கொஞ்சம் பொருள் உண்மையா இருக்கேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உண்மையாக இருக்கிறேன், கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேன். आज अगर ऐसे शिष्य बनाने के बाद में चर्च में जो कुछ लोग आने वाला लोग क्या बना रहे, अपना चरवाहों को विरोध करके ग्रुपिज्म बनाकर उनका विरोध करते हैं, तो उनको वो अच्छा नहीं है, ये कर रहा है, वो कर रहा है, ऐसे बोल के प्रभु का दास को विरोध कर रहा है। हम कभी ऐसा नहीं कर रहा है। यीशु ने हमको क्या बताया उसी प्रकार हम चलना है। லூக்கா 11:39-40 பார்த்தீங்கன்னா, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உங்கள் உள்ளமும் கொள்ளையினாலும் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது, மதிகேடரே வெளிப்புறத்தை உண்டாக்குற உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? பார்த்தீங்கன்னா நம்முடைய लूकोस की किताब 11 अध्याय 39 कोई पढ़िए भैया 39 लूकोस 11:39। அப்போ நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் சொல்றோம், கிறிஸ்மஸ் ஆன எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறோம், ஏழைகளுக்கு பண்றோம். ஆனா தொடர்ச்சியா இதை பண்றோமா? ஒரு நாள் கிறிஸ்தவனா வாழ்றனா கர்த்தர் வேதத்தின்படி என்னைத்தான் சிநேகிப்பது போல பிறரை சிநேகி. பரலோகம் போனா ஒரே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ஜெயிச்சாரு, அவமாக்கினார். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால் நியாய பிரமாணத்தை எப்படி அவமாக்கணும் அப்படின்னா ஜெயிக்கணும். அன்பு,
அன்பு இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம், அன்பு, இந்த ரெண்டும் இல்லாம பரலோகத்துக்கு செல்வது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பு இல்லாம என்ன நேசிக்கிற மாதிரி இன்னொருத்தரை நேசிக்காம, நான் கிறிஸ்டின் 50 வருஷம் விசுவாசி, நான் அந்நிய பாஷை பேசுறேன், குதிச்சு ஆடுறேன், நான் ஜெபம் பண்ண நடக்கும், இம்பாசிபிள். लूकोस 11 अध्याय के अनुसार हम देखेंगे तो प्यार केवल क्रिसमस का दिन गिफ्ट देना है, नहीं तो गाना बनाना है, नहीं तो केक कट करके नया कपड़ा खरीद कर गरीब लोगों को देके, सिर्फ केवल ये नहीं है क्रिश्चियन प्यार। प्रभु कैसे हमको समझाए, मैं तुमसे कैसे प्यार करता हूँ वैसे ही तुम भी प्यार करना। वो प्यार हमारा दिल से आने के अलावा क्रिश्चियन लाइफ हम वेस्ट है। ஏன்னா கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். ஒருவருக்கு ஒருவர், பெற்றோருக்கு விரோதமா பிள்ளைகள் எழும்புவார்கள் வசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்தவரை முதல்ல நம்ம மாறணும். கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தினேன் நடக்கை, என் கிரியை, புறஜாதியர் என் கிரியை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இவங்க எப்படி, நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணனே, இவங்களுக்கு எதிராக பண்ணனே, என்ன மதிக்கிறாங்க, இது எப்படி வந்துச்சு, எப்படி கூடுச்சு. அதே மாதிரி இந்த வேலை செய்யும்போது நீங்க மட்டும் வித்தியாசமா இருக்கீங்களே, கிறிஸ்தவர்கள் வெளியே என்ன பேர் எடுக்கணும் தெரியுமா? அவன் வித்தியாசம், அவன் டிஃபரண்ட், ஹீஸ் டிஃபரண்ட். நிச்சயமா நீங்க போனீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டா ஃபாலோ பண்ணி போறவங்களை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கள தான் இவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, இல்லை வித்தியாசம்னு சொல்லுவாங்க. நீங்க யார்கிட்ட வேணா நல்ல தெளிவா பார்த்துக்கோங்க, கர்த்தரை பின்பற்றி போறவங்களுக்கு அந்த பேர் தான் கிடைக்கும். ஆனா எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அவங்களே ஒரு நாள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் நம்முடைய நடக்கை. கிறிஸ்தவருக்கு சொல்றதுக்கான எலிஜிபிலிட்டி. இப்போ ரோமர் 3 அதிகாரம் 17-18 வாசிங்க. ऐसे प्रभु में हम आने के बाद हम अभी एक नौकरी में गया, नौकरी जाने के बाद में वो ऑफिस में, नहीं तो हमारा कंपनी में हमको कुछ विरोध करने वाला, नहीं तो हम जो कुछ भी कर रहे हमसे गुस्सा होने वाला से हम भी सेम उन लोगों से गुस्सा नहीं होना, ताकि उसको क्षमा करके हमारा प्यार को दिखाना है। हम ऐसे प्यार दिखाने के टाइम उन लोग क्या सोचेगा, इतना मैं इसको गुस्सा किया, इतना ड्यूटी से निकाला, नहीं तो इतना मैं इसको पनिश किया, फिर भी ये कैसे ये क्षमा कर रहे, ऐसे सोच के एक ना एक दिन वो प्रभु को स्वीकार करने के लिए हो सकता है। இப்போ நம்ம வந்து எல்லார்கிட்டயுமே என்ன சொல்றோம்? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எல்லாமே சொல்றோம். இன்னொருத்தர் வந்து நம்மகிட்ட உதவி கேட்குறாரு, அவரை பிடிக்காட்டாலும் உதவி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இந்த தேள் மாதிரி தான் இங்கே பிரைஸ்லாம் பின்னாடி கொட்டு உதவி பண்ணுற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுறோம்? கொட்டு வச்சுக்கணும். सब लोग से मैं एक पहली बार देखने के टाइम प्रेस लॉर्ड सिस्टर, प्रेस लॉर्ड ब्रदर बोलते हैं, किसी को हमको पसंद नहीं, झगड़ा करने वाला लोग सभी हमसे प्रेस लॉर्ड बोलते तो हम प्रेस लॉर्ड बोलते, लेकिन ये जानवर जैसे हम पीछे से बात करता है, प्रेस लॉर्ड बोल देते हमारा मुंह से, लेकिन पीछे क्या सोचता है ऐसे हम उसको दिखाता है। வேறு சொல்ற கிறிஸ்தவன் எது தெரியுமா? மத்தேயில அவர் வந்து மறை பிரசங்கத்திலேயே மத்தேயு 7:8 சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு பழைய ஏற்பாடை கம்பேர் பண்ணி நான் காட்டுறேன். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21-22 பார்த்தீங்கன்னா, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகம் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தடல்களில் குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். புதிய ஏற்பாடுல என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காட்டு, உன்னோட ஒரு வஸ்திரத்தை எடுத்தா 2 வஸ்திரத்தை கொடு, சபிச்சா ஆசீர்வதி, உன்னை கஷ்டப்படுத்தினா நீ ஜெபம் பண்ணு. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து நம்மளே கிறிஸ்து வெளிப்படுறது. இன்னைக்கு எத்தனை பேர் இதை கடை கொண்டிருக்கோம்? நம்ம சொல்ல முடியுமா தைரியமா, நான் கிறிஸ்டின் ஸ்டேட்டஸ்ல நம்ம கிறிஸ்டின் வைப்போம், கிறிஸ்தவ போராட்டம் எல்லாரும் பண்றோம். ஆனா நான் கிறிஸ்தவனா? ஏன்னா கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ओरिजिनल क्रिश्चियन लाइफ क्या है? नीति वचन 25 में 21 कहते हैं, तुम्हारा शत्रु भूखा है तो उसको खाना दे दो, तुम्हारा शत्रु प्यासा है तो तुम पानी दे दो। ऐसे पुराना नियम में ऐसे कहता है, नया नियम में क्या बोलता है? तुम्हारा शत्रु एक बार मारने से तुम माफी करो। ये क्रिश्चियन लाइफ। டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக நான் சொல்லிவிடுறேன் ஒரு சில வார்த்தைகளை. என்னன்னா, இது ஏன் வந்து கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்டை சொல்றேன். இந்த செய்தி கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 30 மணி நேரம் எடுக்க வேண்டிய செய்தி. அவ்வளோ நம்மளால சொல்ல முடியாது. இருக்கிறதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கர்த்தர் வெளிப்படுத்துறதை நான் சொல்றேன். मैं टाइम नहीं है इसलिए जल्दी बोलने के लिए चाहता हूँ। क्रिस्ती लोग क्यों ऐसे नाटक कर रहा है, क्यों बन रहा है ऐसे? ரோமர் 3 அதிகாரம் 17-18 பார்த்தீங்கன்னா,
சமாதான வழி அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. रोमों की किताब में ऐसे लिखा है, उन लोगों का रास्ता नाश है, उन लोगों का शांति का रास्ता क्या है करके उन लोगों को मालूम नहीं है. ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி கிறிஸ்தவனா இருக்கிறார்கள், நிறைய பேர் நிறைய பதவிகள் இருப்பாங்க, ஊழியம் கூட பண்ணுவாங்க. ஆனா அவங்க நடக்க எப்படி இருக்கு, இந்த பக்கம் கிறிஸ்துவ பேசிட்டு இந்த பக்கம் வேற மாதிரி நடக்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு வராது. அப்ப நம்ம இதே என்ன பண்ணுது, ஒரு துணிகரை கொடுது, ஓகே இப்படியும் நடக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரல. क्योंकि अपना प्रभु दयालु है, इसलिए क्या करता है, हमारा पुराना लोग यीशु को जो स्वीकार किया, उन लोगों पाप करने से बाद में भी उन लोगों का दंडा नहीं मिल रहा है, इसलिए हम भी वो देख के आगे बढ़ रहा है, इसलिए हम जानबूझ कर आजकल पाप कर रहे हैं. இதனால எனக்கு என்ன ஆகுது தெரியுமா, என் மனசு துணிகரை போடுது. ஓகே ஒன்றும் நடக்காது, கர்த்தர் கிருபையா ஒருவனாலையும் கெட்டு போக கூடாதுன்னு பொறுமையா இருக்காரு. சரி இப்போ அடிச்ச பிள்ளை தாங்க மாட்டோம், கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு பொறுமையா இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட்டா போறோம். சரி எனக்கு எதுவும் நடக்கல, அப்போ ஓகே இப்படி போனாலும் ஓகே கர்த்தர் மன்னிப்பா, நான் ஒரு 60 வயசுக்கு மேல எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு ஆண்டவரை மன்னியும் பரலோகம் போகலாம் இருப்போம். நடக்காது. अपना पूर्व पिता लोग कितना भी पाप करने के बाद में अपना प्रभु दयालु क्षमा किया, इसको दंडा नहीं किया, इसलिए हम भी उसको देख के पाप करके करके वो आदत पड़ रहा है. आजकल क्या है, जानबूझकर अपना दिल से अपना मन से हम पाप कर रहे हैं. இப்போ ரோமர் 1:29-32 பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பாத்திரவான்கள் யாருன்னு வேதம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருப்பாரு. இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாசிக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆனா வசனம் உள்ள போகுது. அது காரணம் என்ன? रोमर का किताब में फिर भी बोल रहा है, ये पाप का फल क्या है, आखिरी में मरण है, मरण का दंड किसको मिलता है करके ये रोमर की किताब में लिखा है. இது காரணம் யார் தெரியுமா? इसका कारण कौन है? ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி மாதிரியா நான் யாரை வச்சுக்கேன், கிறிஸ்துவ வச்சுக்கேனா மனுஷனை வச்சுக்கேனா? इसके पहले मेरा मात्र का कौन मैंने रखा है, क्रिस्तु को रखा है और कोई व्यक्ति को रखा है. வேதம் சொல்லுது மத்தேயு 5:36-37ல நீ உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லு, இதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கு. मत्ती की किताब 5वां अध्याय में बोल रहे हैं, जो कुछ भी तुम्हारा दिल है ऐसे ही बोलो, जो कुछ भी नहीं है वो भी ऐसे ही बोलो करके कहता है. ஆனா நான் என்ன பண்றேன், लेकिन मैं क्या करता हूँ, பரிசுத்த பொய். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தருக்கு தெரியும் நான் பரிசுத்த பொய் சொல்றேன், தேவனுக்கு தெரியும் இது. मैं विशुद्धि के साथ झूठ बोलता हूँ क्योंकि सब कुछ प्रभु देखेगा. பொய் தான். 10 கட்டளையில ஒரு கட்டளை மீறினாலும் பரலோகம் கிடையாது. தேவன் மன்னிக்கிறவர் மறக்கிறவர், வருகிறவர் பரிசுத்த ஆவியானவரை நியாயம் தீர்க்க மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் தான் அந்த கிருபை கொடுக்கணும்னா இல்லை, வருகிறவர் நியாயம் தீர்க்க வருவார். அதனால கட்டளை 10 கட்டளை கைக்கொள்ள வேண்டும். एक झूठ बोलते तो भी झूठ है, लेकिन 10 कल्पना में झूठ बोलना मना है करके लिखा है, लेकिन हम आजकल वो मानता नहीं, झूठ है. இப்போ ரோல் மாடலா நான் ஒரு மனுஷன் எடுத்து ஓடுறேன், என் கூட இருக்கிறவங்கள பார்க்குறேன். ரெண்டாவது ஆலயத்துக்கு வரேன். இப்போ சிஎம்எஃப் நமக்கு சத்தியம், ஏன்னா நான் ரொம்ப போல்டாக சொல்லுவேன், ஏன்னா எத்தனையோ பிரசங்கியார்கள் சத்தியத்துக்குள்ள பிரசங்கியார்கள் பாஸ்டர் அவங்க கூப்பிட்டு வராங்க. நான் ஒவ்வொரு லைவும் பார்ப்பேன், கடந்த வாரம் பார்த்தேன், எல்லா ஒவ்வொரு லைவும் பார்த்தேன் சத்தியத்துக்கு. ஏன்னா எந்த பாஸ்டருமே அவங்கள தான் பிரபலப்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் அவர் நிறைய பேரை சத்தியம் விதைக்கட்டும், சத்தியம் விதைக்கப்படுறது நிறைய பேர் கொண்டு வராங்க. அத்தனை பேரும் சத்தியத்தை பேசுறாங்க. அது ரொம்ப பிடிச்சாங்க. எந்த இடத்துல இந்தியாவில் கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் இங்கே கோயத்தில் கிடைச்சது. அது ஒரு பெரிய விஷயம். हम सब लोगों का रोल मॉडल एक व्यक्ति है, लेकिन अपना कलीसिया का दास, सीएम ऑफ चर्च का दास जॉर्ज बाबू पास्टर बहुत लोगों को हर हफ्ता हर महीना इंडिया से यहाँ से लोगों को लेकर आके इधर प्रचार करवा रहा है, लेकिन कोई भी बाइबल का अनुसार बात नहीं कर रहा है. उन लोग अपना अपना घमंड, अपना अपना नाम घमंड होने के लिए बात करता है, लेकिन सत्य बाइबल का अनुसार कोई भी बात नहीं कर रहा है. அவங்களுக்கு வேதம் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கு? மாயக்காரர்கள். மாயக்காரர்கள். उसको बाइबल कहता है मायाजाला लोग. கடைசி காலம் மாயக்காரர்கள், வஞ்சிக்கப்படாதவங்கன்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்துருக்கீங்களா? கடைசி காலத்துக்கு முதல் அடையாளம் வஞ்சிக்கப்படாதவங்க. அதுல மெயின் ரோல் யார் தெரியுமா? மாயக்காரர்கள்.
अंधेर के टाइम में ये माया लोग हमारे पास में आते, हम कभी वो गड्ढा से नीचे नहीं गिरना है. டைம் இல்லாதனால நானே வேகமாக வாசிட்டு போயிடுறேன். எரேமியா 23 அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராக இருக்கிறார்கள், என் ஆலயத்தில் அவருடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் கூறினார். அவர்கள் வழி இருட்டிலே சறுக்கலாக இருக்கும், கர்த்தர் பொல்லாப்பு வரை செய்வார். रोमे के किताब 23 अधिकार में 11 वर्ड्स कहते हैं, ये प्रवाचन लोग, आचार्य लोग, पूरा माया जाला विदा करने वाला लोग ऐसे लिखा है. மத்தேயு 15-14 என்ன சொல்லுதுன்னா, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள், இருவரும் குழியிலே விழுவார்கள். मत्ती की किताब में 15 अध्याय में बोलते हैं, उन लोगों को छोड़ दो, उन लोग अंधे है, अंधा है, उन लोग अंधा लोगों को रास्ता दिखा रहा है. ஏன் தெரியுமா? क्योंकि மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனம் ஒருத்தங்க வாசிங்க. மத்தேயு 6:24. मत्ती की किताब 6:4 இல்ல நானே வாசிக்கிறேன். இரண்டு எஜமான்கள் செய்ய ஒருவனை கூடாது, ஒருவனை பழித்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உபதேசம் பெறும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒரு வழிதான், சத்திய வழி, உலக வழி. இன்றைக்கு செழிப்பின் வழிக்கு போகுது. சரி, ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. கரெக்டா? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஓகே, பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவோம். சரி, நமக்கு கிட்ட சாபத்தை கர்த்தர் சிலுவையில சுமந்துறாரு. நிச்சயமா தானே? எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக. ஓகே, இது கரெக்டாக. அப்போ புதிய ஏற்பாடுல சபிக்கப்பட்டவன் ஒரு வார்த்தை வரும். இந்த சபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? கிறிஸ்துவில் அன்பு கூறாத எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்துவில் அன்பு செலுத்துவது எது தெரியுமா? யாரை சொல்ல முடியுமா? கிறிஸ்துவில் அன்பு செலுத்துவது எப்படி? எது கிறிஸ்துவில் காட்டும் அன்பு? தேவனுடைய கட்டளைகளின் கற்பனை கைக்கொள்வதே தேவனின். சபிக்கப்பட்டவர்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? எப்படி ஆசீர்வாதம் வரும்? कैसे अनुग्रह नहीं तो आशीर्वाद कैसे हम पा सकता है? क्रूस पर हमारे लिए प्रभु यीशु मसीह ने हमारे लिए मरा हुआ, इसलिए हम अनुग्रह पाया है. यथार्थ सत्य कहता है, ये श्रापित कैसे आएगा? श्रापित जो कुछ भी यीशु के अंदर प्यार नहीं करने वाला लोगों को बोलता है श्रापित करने वाला. कारण என்ன தெரியுமா? इसका कारण क्या है? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். तीमोथी की किताब में ऐसे बोलता है, जो कुछ भी वो पुराना बात सुनने वाला नहीं तो अपना अपना मर्जी में सुनने वाला लोगों को श्रापित जरूर हो जाएगा, ऐसे कहता है. நம்ம ஒரு வசனம் படிச்சோம் பாத்தீங்களா? ஏசாயா, இவர்கள் உதடுகளால் என்னை துதிக்கனம் பண்ணி இருதயம் தூரமா விலகி இருக்கு. என்னன்னா, மேய்ப்பர் சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும், இதுதான் சத்தியம். ஆனா இன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்படுற நெருக்கம் என்ன தெரியுமா? மேய்ப்பர் கொஞ்சம் கடிச்சு கொண்டுட்டா அடுத்த சர்ச், 10 சர்ச்சுக்கு போறது. எந்த சர்ச்சில் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு? कोई व्यक्ति लोग सिर्फ मुंह से मुझे स्तुति करता है, मुंह से मुझे प्यार कर रहा है, लेकिन उन लोगों का दिल बहुत दूर है, ऐसे वचन देता है. இப்போ சபைக்கு மக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது என்ன ஆக வேண்டியதா இருக்கு? போதகத்தை உங்களுக்காக மாற்ற வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம ஜீவனத்தில் அந்த இது இல்லை. சத்தியம் சத்தியமாக பிரசிக்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஆத்மாக்கள் சாட்சி சொல்றாங்க, நிறைய பேர் கர்த்தருக்கு திரும்புறாங்க. ஏன்னா நம்ம சிஎம்எஃப்ல பைபிள் மினிஸ்ட்ரி இருக்கு, புக் மினிஸ்ட்ரி. அந்த பைபிள் ஒரு 6-7 ஆத்மாக்கள் வாங்கி கொடுத்தேன். அத்தனை பேரை ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு திரும்பி இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதன் இந்த பின்னாடி இருக்கிறார் தெரியுமா? ஜெபம். இந்த வயசுலையும் இடைவிடாம உபவாச ஜெபம். அதே மாதிரி சபையில் இருக்க மக்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுது. சத்தியத்துக்காக சபை நிற்கும் போது நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இது ஆப்போசிட்டா போகும்போது என்ன ஆகுது? कोई लोग ऐसे मुख स्तुति करके दिल प्रभु से दूर करता है, लेकिन अपना कलीसिया में कोई पास्टर लोग, ये विश्वासी लोग जो बोल रहा है उसी हिसाब से
वचन कहता है, लेकिन अपना कलीसिया में अपने पास्टर जी ऐसा नहीं है। वो पवित्र आत्मा उनको क्या देता है उसी हिसाब से अपना चेलों को लेके चल रहा है। ये बड़ा अनुग्रह है, बड़ा आशीर्वाद है। சரி, முடிக்க முன்னாடி ஒரு 2-3 வசனம் வேகமாக பார்த்து போயிடும். மற்ற 7 அதிகாரம் 22-23 வசனம் பார்த்தீங்கன்னா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரனை விட்டு அகன்றுவோம் என்று அவர்களுக்கு சொல்வேன். எப்போ ஒரு மேய்ப்பன் அழைத்த அழைப்பு கொடுக்கப்பட்ட கிருபை என்றைக்கும் மாறாதவைகளே. என்னைக்கு அவங்க அதிலிருந்து மாறுறாங்களோ அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். பட் ஃபைனல் மேய்ப்பர் परलोक भी अड़े माटा। मतलब एक किताब 7वां अध्याय में 22 में कहता है, मैं आपका नाम से पिशाच शैतान का दूर किया, नहीं तो प्रवचन किया, नहीं तो अनेक अद्भुत काम किया, ऐसे बोलते। तो किसी को बुलावट अलग है, बुलावट एक है, ये ऐसे बोलते तो प्रभु कभी नहीं सुनेगा, क्योंकि बुलावट के साथ जाना है। 1 பேதுரு 4:16 என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கிறிஸ்தவர் இருப்பவன் பாடுபட்டால் வெட்கப்படாமல் அது தேவனை மகிமைப்படுத்த கடவுள். पहले पत्रोस में 4वां अध्याय में बोलेंगे, क्रिस्त में कोई कष्ट उठाते तो वो लज्जा करने के लिए जरूरत नहीं है, वो अनुग्रह है हमारा जिंदगी में। இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு பாஸ்டர் ஒடிசால நினைக்கிறேன், அந்த பாஸ்டரை அடிச்சு துன்பப்படுத்தி மாட்டுச்சாணியை வாயில வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவர் வந்து கிறிஸ்துவ நாமத்தை விடவே இல்லை. அவங்க சொன்ன நாமத்தை அவர் சொல்லாம கிறிஸ்துவ விடாம இருக்காரு. आज मैंने न्यूज़ में एक न्यूज़ देखा था, ओडिशा में एक प्रभु का दास को पूरा लोग मार कर गाय को कक्का को खाने के लिए बोला, लेकिन वो प्रभु का दास वो नहीं खाया। वो उन लोग बोला हरि राम ऐसा बोलने के लिए बोला, लेकिन ये प्रभु का दास कभी वो शब्द उच्चार नहीं किया। இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன இன்கிரிமெண்ட் இருக்கும், ஒரு 10 ரூபா பட்டிகடி கடன் வாங்குறது கிறிஸ்துவ விட்டு போடுறோம். हमारा जिंदगी में एक 10 केड़ी के लिए हम यीशु को बेच देते हैं, அதெல்லாம் கிறிஸ்தவம். वो नहीं है केवल क्रिश्चियन जीवन। கடைசி வரை கர்த்தருக்குன்னு நிக்கணும், சத்தியத்துல நிக்கணும், மத்தவங்க கிட்ட அன்பு காட்டணும், என்ன நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். अंत्य तक जो कुछ भी प्रॉब्लम हमारा जिंदगी में आती तो फिर जो कुछ भी खड़े हो रहे अंत्य तक वो ही यथार्थ क्रिश्चियन। கிறிஸ்தவன் எப்படி மாற எப்படி இருக்கணும் தெரியுமா? மத்தேயு 5:20 வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியும் உங்கள் நீதி அதிகமாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்றேன். நம்ம நீதி பரிசேயர் வேதத்தை அறிந்தவங்களோட நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும். मत्थाई की किताब 5वां अध्याय में 20 में क्या बोलता है, हमारा क्रिया सच्चाई होना चाहिए, ऐसे सच्चाई करने से स्वर्ग राज्य में हम प्रवेश करता है। ரோமர் 12:2 என்ன சொல்றதுன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்திடத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபப்படுங்கள். रोमर की किताब 12 में क्या लिखा है, ये दुनिया कैसे जा रहा है उसी हिसाब से हम भी नाटक नहीं कर रहा, लेकिन प्रभु का दास क्या बोलता है उसी हिसाब से अपना मन फिरा के हम रूपांतर होना है करके। இன்னைக்கு இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்ட நம்ம கிறிஸ்தவனா கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்திருக்கனா கிறிஸ்துவ வெளிப்படுத்தலன்னு நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம். நம்மகிட்ட ஏதாவது குறைகள் குற்றங்கள் மாற்றங்கள் இருந்தால் தேவன் மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர். அவர் எப்பவுமே 2 கரத்தை விட்டு வாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன தெரியுமா, சில பாவங்கள் சில தவறுகள் வந்து ஐயோ தேவன் மன்னிப்பார் என்ற குழப்பத்தில் இல்லை. எப்போ மனம் திரும்புதோ பாவம் உணர்த்தப்படுதோ கர்த்தட்ட கொடுங்க, ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை மாற்ற வல்லவர் நம் தேவன். தேவன் ஒருவனாலும் கெட்டுப்பது அவர் சித்தம் இல்லை. எந்த வார்த்தைகள் இதயத்தை தொட்டுச்சோ எங்கே கரெக்டாகும் யாராவது கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம இனிமேல் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கூப்பிட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம். கடைசி வசனமா வெளிப்படுத்தல் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவரவன் கிரியை தக்க பலன் வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் தாமே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. आज का वचन ये सुनने के बाद में भी कोई भी क्रिस्तु में है क्या, क्रिस्ती